வணக்கம். வாழ்க தமிழகம். கங்குவா கங்குவா படத்தை பற்றி ரொம்ப அதிகமான விமர்சனங்களை வந்து இந்தியர் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அளவுக்கு தகாத வார்த்தைகளை வந்து பாதிச்சிருக்கிறாங்க. இந்த கங்குவா படம் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா என்னென்ன பேசணுமோ, எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறீங்க. தமிழ் மக்களே, தமிழ்நாட்டில் தானே இந்த படத்தை எடுத்தீங்க. தமிழ்நாட்டு மக்கள் தானே தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பில் தானே இந்த படத்தை எடுக்கிறீங்க. ஏன் இந்த அளவுக்கு மோசமாக திட்டுறீங்க? அவர் தமிழர் தானே. சூர்யா வந்து தமிழர் தானே. டைரக்டரு, மியூசிக் போட்டவர். இன்னும் நல்ல ஒரு படம், நல்ல கதாபாத்திரம். இந்த படத்தை பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஏன் இவ்வளோ கேவலமாக திட்டுறீங்க தமிழ் மக்கள்? பார்க்குறவரும் தமிழர் தானே, நடித்தவரும் தமிழர் தானே. ஏன் தகாத வார்த்தையை போட்டு திட்டு இந்த அளவுக்கு மோசமாக திட்டுறீங்க? ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாரு தெரியுமா? எவ்வளோ 400 கோடினா எந்த அளவுக்கு சிரமப்பட்டு கடனை வாங்கி எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அவங்க ஒரு படத்தை நடித்து அவங்க வந்து அந்த படத்தில் வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த நடித்த எல்லோரும் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. நீங்கள் 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறீங்களே. கங்குவா தூக்கு போட்டு தொங்குவா இன்னும் என்னென்னமோ பேசியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, இப்படி செய்யாதீங்க. படத்தை பார்க்குறீங்களா, பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. அதை விட்டுட்டு வந்து படத்தை பார்த்து இப்படி கேவலமாக திட்டாதீங்க. அவர் ஒரு மனமும் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகும். இதாக திட்டுறீங்க, கொடூரமான ஒரு வார்த்தைகளை திட்டுறீங்க எல்லோரும். இப்படிலாம் திட்டக்கூடாது. இப்படிலாம் திட்டுறது ரொம்ப இது பேசும்போது, அந்த வார்த்தைகளை பேசும்போது இன்னும் யோசிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 ஒரு அசிங்கமான ஒரு செயலாகும். படம் பாருங்கள். படம் நல்லா இல்லையா பார்த்துட்டு போயிருங்க. பேட்டி கொடுக்குறீங்களா, பேட்டி கொடுக்காதீங்க. மைக்கை பிடிச்சிட்டு என்னென்ன கிண்டலாக பேசணும், எப்படி பேசணும், அப்படி அந்த வார்த்தையில் பேசுகிறீங்க. எவ்வளோ சிரமப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க அத்தனை பேரும், எவ்வளோ சிரமப்பட்டு எடுத்துக்கிறாங்க. டைரக்டரு, மியூசிக் எல்லாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் சிம்பிளாக நீங்கள் இந்த அளவுக்கு நான் ஒரு வார்த்தைகள் அதிகமான வார்த்தைகளை எந்த வார்த்தையை பேசணும்னு தெரியாமல் ரொம்ப மட்டத்தரமான வார்த்தைகளை பேசியிருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள். உலக நாடு எல்லா இடத்துலையும் ஒரு மலேசியாவில் ஓடுது, எவ்வளோ நாட்டில் எல்லா இடத்துலையும் ஓடுது. எந்த நாட்டிலேயாச்சும் இப்படிப்பட்ட விமர்சனம் வருதா? ஏன் இந்தியர் மக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு பேட்டியை எடுக்கிறாங்க? அப்படிப்பட்ட உங்களுக்கு எதுக்கு பேட்டி எடுக்கணும்? தேவையில்லை. படத்தை பார்க்குறீங்களா, போங்க. படம் நல்லா இல்லையா பார்க்காதீங்க. பார்த்துட்டீங்களா, அதில் வாயை மூடிக்கிட்டு போயிருங்க. சூரிய அப்படியே அவன்கிட்ட காசு வாங்கணும் என்னென்ன வார்த்தைகளை பேசியிருக்கிறீங்க. டைரக்டரு உங்கள்கிட்ட கடன் வாங்கினாரா? படம் பார்க்குற ஒரு ஆள்கிட்டையும் கடன் வாங்கினாரா? இல்லையே. நீங்கள் தானே விரும்பி போகிறீங்க. உங்களுக்கு விருப்பம் தான் பாருங்கள், விருப்பம் இல்லாட்டால் போகாதீங்க. எதனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வார்த்தைகளை விடுறீங்க? படம் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்கல கிளம்பிடுங்க. படம் பார்த்துட்டீங்களா, அதை எதுவும் சொல்லாதீங்க, மூடிட்டு போயிருங்க. அடுத்த வாட்டி இப்படிப்பட்ட படத்தை 2வது தடவை 3வது தடவை வந்து பார்க்காதீங்க. இவர் கேவலமாக திட்டுறீங்களே. இந்திய நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. உலக நாட்டு மக்கள் எல்லா தியேட்டர்லையும் படம் ஓடுது. ஏன் இந்திய நாட்டு மக்கள் மட்டும் இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதிகமான வார்த்தைகளை ஒரு நடிகர்களை பற்றி, ஒரு டைரக்டரை பற்றி, ஒரு மியூசிக்கை பற்றி ஏன் இந்த அளவுக்கு கேவலமாக திட்டுறீங்க? நீங்களும் தமிழர்கள் தானே, அவங்களும் தமிழர்கள் தானே. 500 ரூபா 400 ரூபா கொடுத்து போட்டு திருப்பி அந்த காசு கேட்குறீங்களோ? வெக்கமா இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு? 400 ரூபா திருப்பி கேட்குறீங்களே. எத்தனை கோடி 400 கோடி போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அவர் எப்படி காசு எடுப்பார்? இந்த அளவுக்கு நீங்கள் விமர்சனம் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு பதிவு எல்லா தமிழ்நாட்டு மக்களும் பதிவு கொடுத்துருக்குறீங்களே, எப்படி அவர் காசு எடுப்பார்? அவரும் தமிழர் தானே, நீங்களும் தமிழர் தானே. மலேசியாவில் மக்கள் பார்க்குறாங்க, அவங்களும் தமிழர்கள் தானே, நாங்களும் தமிழர் தானே. ஏன் நாங்கள் அந்த அளவுக்கு கேவலமாக படத்தை பார்க்குறோம், நல்லா இல்லையா போயிடணும். எதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பதிவு செய்கிறீங்க கேட்குறேன். இந்த உலக மக்களை பார்த்து இன்றைக்கி படம் ஓடாத அளவுக்கு பார்க்க வைக்கிறீங்கள, அந்த வயிற்றுச்சவங்களெல்லாம் சும்மா ஓடாது. எவ்வளோ சிரமப்பட்டு எடுக்கிறாங்க ஒரு படத்தை.
சூர்யாக்காக பார்க்குறோம், அவருக்காக பார்க்குறோம், இவருக்காக பார்க்குறோன்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த படத்தை கங்குவா தூக்கு போட்டு தொங்குவா என்னென்ன வார்த்தைகளை பேசி விட்ருக்குறீங்க. வெள்ளைக்காரன் படம், அவன் எடுக்கிறான் படம், கிடந்து கத்துறாங்க, மியூசிக் போட்டு அடிக்கிறாங்க, டிக்கெட் விலை எவ்வளோ 500ரூவா 600ரூவா கூட ஓடுது. அதை போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க. வெள்ளைக்காரன் அளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சம் நல்ல ஒரு இதாக படத்தை எடுத்து இந்த நல்ல ஒரு பேரை போட்டு நல்ல ஒரு படத்தை எடுத்து ஒரு டிக்கெட்டு 400ரூவா 350 போட்டு பார்க்கலான்ட்டு உங்களுக்கு அனுமதிச்சா அதை பார்த்துட்டு என்னென்ன பேசிக்கிற வார்த்தையை பேசிட்டு